இன்றைக்கி நம்மளோட லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் பச்சை பயிறு பாலக்கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு 75லேருந்து 100 கிராம் பச்சை பயிரை ஊற வச்சு ஒரு 2-3 விசில் எடுத்து வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். இப்போது இதிலையே நம்ம என்ன பண்ணுறோம், 2 பெரிய தக்காளி இல்லைன்னா ஒரு 3 சின்ன தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாலக்கீரையை நம்ம இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி அதில் சேர்த்துக்கலாம். மண் ஏதாவது இருக்கும் கீரையில், அதனால் நம்ம கழுவி தான் சேர்த்துக்கணும். இப்போ கழுவி இதை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு விசில் போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு மறுபடியும் எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டியில் வச்சு மசிச்சு கொடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்தி வேறு. இதில் பாலக்கீரையும் ரொம்ப நல்லது, பச்சை பயிரும் ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில் நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு தாளிப்புக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். 2 வத்தல் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சாம்பார் பொடியில் இருக்கிற காரம் மட்டும்தான். ஸோ ஒரு 2 வத்தல் நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி வந்து சேர்த்தாச்சு. கொஞ்சமாக பூண்டு பெருங்காயம் வந்து இந்த மாதிரி கீரை பயறு வகைகள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு இப்போ நம்ம விசில் வச்சு எடுத்துருக்கிற பாலக்கீரை பச்சை பயிறு கடையில் வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ஹெல்தியும் கூட. ஸோ யூஸ்வலாக கீரையை பொரியல் மட்டுமே பண்ணாமல், கடைஞ்சி மட்டுமே பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை பயிறுமே அப்படி தான். வீக்லி ஒன்ஸ் நீங்கள் இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.